இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்பாவை தூக்கில ஏத்தி கொலை பண்ண பத்தது யாரு தெரியுமானே? ஆர்ல அந்த அயோக்கிய பயலுக உங்க மாமா சவுந்தர பாண்டி தானே? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க. அவரும் அந்த சனின கார் கிட்ட நின்னு பேசுறத நான் ஒளிஞ்சு கேட்டேனே. நாசமத்து போனவனுங்க என் அம்மையோடைய வாழ்க்கை அழித்தது பத்தாதுன்ட்டு இப்ப என் அப்பனையும் கொல்ல பாக்குதானா? அவ்வளவுதான் என் பொறுமைக்கு அல்ல. எப்ப என் அப்பனை கொல்ல பார்த்தானோ அவன் உசுரோடு இருக்க கூடாதுல. அவன் உசுரோடு இருக்க கூடாதுல. என் கையால அவனை கொன்னு தூக்கல ஏத்துறாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆமாண்ணே, இன்னைக்கு நம்ம அப்பனை கொலை பண்ண பார்த்தவனுங்க நாளைக்கு நம்ம குடும்பத்துல யார் மேலயும் கை வைக்க தயங்க மாட்டானுங்கண்ணே. அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. இல்லை எங்க இருக்காம? இப்பதானே கார்ல ஏறி போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சாவணும்ல. அவன் செத்தாதான் என் குடும்பத்துக்கு நிம்மதி. அவன் சாவணும். அவன் என் கையால சாவணும். ஆனே அவனை சாவடிக்கலாம். ஆனா நீ எதுவும் பண்ணாதனே. நம்ம தங்கச்சியை நினைச்சு பாருனே. அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்துடலானே. அவங்க பாத்துப்பாங்க அவனை. ஆமா, போலீஸ் கிட்ட கொடுத்து வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? என் அம்மையோட வாழ்க்கைய அவன் தான் அழிச்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை கொன்ன அவன் குடல உருவி இருக்கணும். பரணி அன்னைக்கு என் கைய கட்டி போட்டா. இன்னைக்கு யாரும் என்ன தடுக்க முடியாதுல. யாரால என்ன தடுக்க முடியாது. என் அப்பனை கொல்ல பார்த்தான்ல, இன்னைக்கு அவனை சாவடிச்சு தூக்கு கழுத்துல ஏத்தல. மாவன என் பேரு சம்மு அல்ல. வண்டியில ஏறல. சரிண்ணே போவோம்ண்ணே.